மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் டிரா ஆன உடனே நம்ம அஸ்வின் அடுத்த நாளே, அதாவது நேற்று காலையிலேயே நம்ம சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல வந்து இறங்கி அதிகாலையிலேயே வீட்டுக்கு அஸ்வின் வந்துட்டாரு. ஸோ வந்த கையோடைய அஸ்வின் அவர் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பு அஸ்வின் அவருடைய வீட்டில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருமே நேற்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை தொடர்ந்து அஸ்வின் அவருடைய அப்பா நேற்று பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு அதிர்ச்சிகரமான பேட்டியை அஸ்வின் அப்பா கொடுத்திருக்காரு. அதில் அவர் முக்கியமாக சொன்னது என்ன அப்படின்னா, கடந்த 2 வருஷமா தன்னுடைய மகன் ரவிச்சந்திர அஸ்வின் இந்தியன் டீம்ல மிகப்பெரிய அளவில் அவமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு அஸ்வின் அப்பா இந்த அதிர்ச்சிகரமான பேட்டியை கொடுத்து யாரு அதற்கான காரணம் அப்படின்னு அஸ்வின் அப்பா சூசகமா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்குமே கூட நல்லா தெரியும், அஸ்வின் இதுக்கு முன்னாடி 2022 WTC ஃபைனல்ஸ் ஆட்டத்தில் அஸ்வின் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் ரோஹித் சர்மா அஸ்வின் அவரை பிளேயிங் 11ல் சேர்க்காம கடைசி அந்த ஃபைனல்ஸில் நம்ம இந்தியா தோத்துட்டாங்க. அதே போல் நம்ம இந்தியாவில் நடந்த 50 ஓவர் உலக கோப்பையில் கூட முதல் ஆட்டம் மட்டும்தான் அஸ்வின் அவர் விளையாண்டாரு. மீதி நம்ம இந்தியா விளையாண்ட 10 ஆட்டத்தில் அஸ்வின் அவருக்கு பிளேயிங் 11ல் ரோஹித் சர்மா வாய்ப்பு தரல. ஸோ இது எல்லாமே எடுத்து பார்த்துட்டோம்னா கடந்த 2 வருஷமாக தான் அஸ்வின் அவருக்கு இந்த மாதிரியான நிலைமை நம்ம இந்திய அணியில் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்குவாட்ல இருப்பாரு, பிளேயிங் 11ல் விளையாட வாய்ப்பு கிடைக்காது. டெஸ்ட் ஆட்டத்தில் மட்டும் பீச் நல்லா இருந்தால் அஸ்வின் அவருக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தொடர்ந்து அஸ்வின் அவருக்கு இந்தியன் டீமில் கடந்த 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நேற்று அஸ்வின் அவர் கூட ஒரு பேட்டி கொடுத்துருந்தப்ப, கடந்த 2 வருடமா தனக்கு நைட்டு போய் தூங்குறப்ப அன்னைக்கு நடந்த சம்பவங்கள், கிரிக்கெட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஞாபகம் வரும். ஆனால் கடந்த 2 வருஷமா வரல அப்படின்னு அஸ்வின் அவரும் இதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்படி இருக்க நேற்று அஸ்வின் அவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அஸ்வின் அவருடைய அப்பா கண்ணீரை அடக்கிக்கிட்டு இந்த பேட்டியை அவர் கொடுத்திருந்தாரு. அதாவது அஸ்வின் அவர் இந்த முடிவை எடுக்க போறாரு அப்படின்னு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும், நாங்கள் எல்லாருமே இதை எதிர்பார்த்த ஒன்று தான் அப்படின்னு அஸ்வின் அப்பா குறிப்பிட்டிருந்தாரு. அதே போல கடந்த 2 வருடமா அஸ்வின் இந்திய அணியில தொடர்ந்து அவர் அவமதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. மேலும் அஸ்வின் அவருடைய திறமையை நிரூபிக்கும் விதமா சென்னையில் செஞ்சுரி அடிச்சு விக்கெட்டையும் வீழ்த்தி காட்டியிருக்காரு. ஒரு பிளேயர் இதுக்கு மேல வேற என்ன சாதிச்சு காட்ட முடியும்? தொடர் நாயகன் விருதையும் அஸ்வின் வாங்கியிருந்தாரு. இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா அவர் ஓய்வை அறிவிக்கணும்? அதற்கு முக்கியமான காரணமே இந்தியன் டீம்ல இருக்கிற சீனியர் பிளேயர்கள் தான் அப்படின்னு அஸ்வின் அப்பா சூசகமா சொல்லி அஸ்வின் ஓய்வு பெறத்துக்கு அணியில கடந்த 2 வருஷமா அவர் அவமதிக்கப்பட்டிருக்காரு. அதுதான் காரணம். அவருக்கு இன்னும் விளையாடுறதுக்கான நாட்கள் இருக்கு. ஆனா முன்னாடியே இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க காரணமே அஸ்வின் அவமதிக்கப்பட்டது தான் அப்படின்னு அஸ்வின் அப்பா வருத்தத்தோட இந்த பேட்டியை நேற்று பத்திரிகையாளர்கள் கிட்ட கொடுத்திருக்காரு. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கிய காரணம் யாரு அப்படின்னு கண்டிப்பா நம்ம எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியுது. கேப்டன் ரோஹித் சர்மா அவர் தான் அஸ்வின் அவரை தொடர்ந்து ஓரம் கட்டியிருக்காரு அப்படிங்கிறத தான் அஸ்வின் அப்பா வருத்தத்தோட இந்த விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.